வீசிங் வந்து ஒரு காமன் ரெஸ்பிரேட்டரி சிம்டம். ஸோ வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ஓபிடியில் வர்ற நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து வர ரீசன் வந்து வீசிங். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வீசிங் ஏன் வருது அப்படின்னு பார்ப்போம். நம்ம அதோடைய காரணத்தெல்லாம் பார்க்க போகிறதில்ல, அந்த மெக்கானிஸ்டிக் ரீசன், அந்த என்ன மெக்கானிசம்னால இந்த வீஸ் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம காற்று வந்து ஒரு குறுகிய பாத்துல போச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட், விசிலிங் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ மெயினா வந்து காத்து ஒரு ஃபாஸ்டா வந்து ஒரு நேரோ ஸ்பேஸ்ல போறது வந்து அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதான் காரணம். நீங்க புல்லாங்குழலோ ஃப்ளூட்டோ எதுனாலும் ஒரு காத்து வந்து நேரோ பாத்துல போச்சு ஒரு விசிலிங் சவுண்ட் வரும். ஸோ அதே தான் வந்து நமக்கு வீசிங், அதுவும் ஒரு மியூசிக்கல் சவுண்ட் தான். இந்த ஏர்வேல அப்பப்ப வந்து எங்கேயாவது வந்து நேரோயிங் ஆஃப் த ஏர்வே இருந்ததுன்னா அது வழியா காத்து போச்சு வந்து அந்த சவுண்டு இது வரும். அதுதான் நம்ம வெளியே வீசிங்னு சொல்லுவோம். ஸோ யாருக்கு வீசிங் இருக்கோ அவங்களுக்கே தெரியும், அவங்க ப்ரீத் பண்ணச்சு வந்து அந்த விசிலிங் சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. டாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு ஆஸ்கல்டேஷன் பண்ணச்சு வந்து அவங்களுக்கு வந்து காதுல கேட்கும், இந்த விசிலிங் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ யூஸ்வலா வந்து நம்ம இப்போ ஒரு லங்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப் ரெண்டா பிரியும், அந்த இது ஒன்னொன்னு மூணா பிரியும். அப்புறம் நிறைய டிவிஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு டியூப், அதை சுத்தி வந்து கொஞ்சம் லங் பேரன்கைமான்னு சொல்லிட்டு அந்த ஆல்வியோலை, அந்த பேக் மாதிரி இதெல்லாம் இருக்கும், சரிங்களா. ஸோ மேஜர் இது வந்து இந்த டியூப். இந்த டியூப்ல வந்து நேரோயிங் வந்துச்சுன்னா இந்த விசிலிங் வரும். ஸோ நேரோயிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டியூப் வந்து இந்த இப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டியூப் இருக்குதுன்னா காத்து போயிட்டு இருக்கும். இதே டியூபுக்கு வந்து இதுக்கு டயாமீட்டர் வந்து குறைஞ்சிருச்சுன்னா இப்ப என்ன ஆகும்னா வந்து நிறைய காத்து வந்து இந்த சின்ன டயாமீட்டர் டியூப் வழியா போக வேண்டியது இருக்கு. ஸோ வந்து அது போச்சும் வந்து இந்த சரௌண்டிங் வந்து அந்த டியூபு வந்து வைப்ரேஷன் வரும், வைப்ரேஷன் வந்து சவுண்ட் வரும். பிளஸ் வந்து அந்த ஏருக்கு வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா வந்து ஒரு நேரோ இதுல போகுது. இப்போ நீங்க வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு இருப்பீங்க செடிக்கெல்லாம், ஒரு கையை வச்சு கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு நேரோ வச்சுன்னா அதுக்கு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அது மாதிரி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் வந்து இந்த விசிலிங் சவுண்டும் வரும். சரி, இப்போ இது ஏன் நேரோ ஆகுதுன்னா பல காரணங்களால நேரோ ஆகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிராங்கோஸ்பாசம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஏதாவது ஒரு அலர்ஜினால இந்த ஏர்வே வந்து ஸ்பாசம்னா சுருங்கி விரிகிற மாதிரி ஸ்பாசம் ஆகலாம், பிராங்கோஸ்பாசம். அந்த ஏர்வேல உள்ள மசில்ஸ் எல்லாம் வந்து அப்படி ஸ்பாசம் ஆகிறனால இது வந்து நேரோ ஆகலாம். ஸோ காற்று வந்து ஈஸியாக உள்ளேயும் வெளியும் வந்து போக முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இது கிளியரா இருக்குன்னா நமக்கு காற்று ஈஸியாக போகும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நிறைய சளிலாம் இருக்கு, மியூக்கஸ் செக்ரீஷன் அதிகமா இருக்குன்னா இந்த ஏர்வேக்கு டயாமீட்டர் குறைஞ்சிரும். மியூக்கஸ் செக்ரீஷன் வந்து அதிகமா இருந்ததுன்னா பாதி இது கொஞ்சம் வந்து மியூக்கஸ் சுத்தி லைனிங் இருக்கும்ல, அப்போ அதுக்கு ஏர்வேக்கு டயாமீட்டர் குறைஞ்சிரும். ஸோ திருப்பியும் வந்து ஏர்வே நேரோ ஆகலாம். இதே மாதிரி அண்டர்லைன் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா செக்ரீஷன்ஸும் அதிகமாகும், இதனாலும் ஏர்வே இது ஆகலாம். சில ரேர் கண்டிஷன்ஸ்ல யாருக்காவது வந்து உள்ள வந்து ஏதாவது டியூமர் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஃபாரின் பாடி சில டைம் வந்து ஆஸ்பிரேட் பண்ணி அது இருக்கலாம். அதனாலையும் இந்த ஏர்வே டயாமீட்டர் வந்து நேரோ ஆகலாம். அப்படி நேரோ ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த விசிலிங் சவுண்ட் வந்து வரும். ஸோ வந்து இதுக்கு நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அக்யூட்டா இருந்ததுன்னா இந்த பிராங்கோ டைலேட்டர் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிராங்கஸ் அதை டைலேட் பண்ணுறது, பிரிச்சு விட்ற மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா அந்த இன்ஹேலர்ஸ் எல்லாம் வந்து பிராங்கோ டைலேட்டர்ஸ் தான். ஸோ அது வந்து நமக்கு டெம்பரரியா வந்து இது பண்ணும். பட் நம்ம மெயினா வந்து அண்டர்லைன் காஸ் என்ன காஸ் இருக்கு அதுன்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணும். யூஸ்வலா வீசிங் வந்து காமனஸ்ட் காசஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்மால இருக்கும், அதே மாதிரி சிஓபிடின்னு ஒரு டிசீசஸ்ல இருக்கும். இதே மாதிரி மற்ற நிறைய கண்டிஷன்ஸ்ல வரலாம், கிட்டத்தட்ட ஒரு 30-40 கண்டிஷன்ஸ்ல வீஸ் வரலாம். பட் வந்து மெயினா ஆஸ்மா அண்ட் சிஓபிடி இதுதான் கேரக்டரிஸ்டிக் இது. ஸோ வந்து அண்டர்லைன் காஸ் என்னதோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணா இந்த வீசிங் வந்து சரியாகும்.